வணக்கம். இன்னைக்கு ஈரல் மிளகு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 300 கிராம் ஈரல் எடுத்திருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நறுக்கிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா: ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள், 1.5 மேஜைக்கரண்டி மல்லித்தூள், ஒரு தேக்கரண்டி குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு தேக்கரண்டி உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். இதில் 2 மேஜைக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை தேக்கரண்டி சோம்பு, அரை தேக்கரண்டி சீரகம், 5-6 மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வச்சு 2 மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடிசா நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்க விட்டுறலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு பச்சை மிளகா கீரை சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுதையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா இந்த எண்ணெயிலே புரட்டி விட்டுடலாம். அது நல்லா வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க, இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஈரல் துண்டுகளை சேர்த்து நல்லா மசாலாவில் பரட்டி விட்டுடலாம். ஈரல் வேகிறதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் அடங்கினதும் சூப்பராக ஈரலில் வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், அரை தேக்கரண்டி சீரகத்தூள், அரை தேக்கரண்டி கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசா நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி பரிமாற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பர் சுவையான சத்தான ஈரல் மிளகு வறுவல் தயார். நீங்களும் இந்த சிம்பிள் ரெசிபியை செஞ்சு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.